நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமுள்ள நாமம், அற்புதம் நிறைந்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தையால் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால, அந்த அற்புத நாமத்தினால நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமேன், ஆமேன். அடையாளமாக இந்த மாத வாக்குத்தத்தம் 1 பேதுரு 5:6, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். எத்தனையோ காரியங்கள் நம்முடைய சொந்த பலத்தினாலோ சொந்த ஞானத்தினாலோ நடத்தலாம் என்று நாம் நினைத்திருந்தது உண்டு. ஆனால் அவைகளை நான் செய்வதனால் நமக்கு வேதனையும் கண்ணீரும் பாடுகளும் உபத்திரவங்கள் தான் இன்னும் அதிகமாக வரும் என்று நினைத்து எல்லாவற்றையும் அந்த ஒருவேளை உங்கள் இருதயத்துக்குள் வைத்திருக்கலாம். இல்லாவிட்டால் எல்லாவற்றையும் அது மறந்தபடியாய் காணப்படலாம். இல்லாவிட்டால் ஒரு நாள் வரும், அந்த நாளில் நான் அதை பற்றி பேசுவேன் செய்வேன் என்று நினைத்திருக்கலாம். இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது சுருக்கமாய் சொல்வேன் என்றால், நான் ஒன்று செய்யாமல் தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து அவருடைய கைக்குள் நான் அடங்கி இருப்பேன் என்று சொன்னபடியினால் கர்த்தர் உயர்த்துகிற ஒரு நேரமாய், இந்த நாளாய் உயர்த்துகிற ஒரு மாதமாய் இந்த மாதத்தை தேவன் தந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. நான் முதல் சொன்ன வண்ணம் ஜெபித்தேன், கேட்டேன். தேவ செய்தி கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவன் அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். விசுவாசத்திற்கு ஒரு வார்த்தையை தருகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம், யோசுவா 21:45. ஒரு அருமையான வாக்குத்தத்தம், இருதயத்துக்கு உள்ளே போகக்கூடிய ஒரு வார்த்தை இது. ஆண்டவரை நம்பும்படியாய் அவர் கொடுத்திருக்கிற வார்த்தை இது. வாசிப்போமா? கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஒரு ஆமேன். நான் இந்த வசனத்தை இப்படி படிப்பேன். கர்த்தர் என் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த, ஆமேன், கர்த்தர் எனக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. சொல்ல போறீங்க, விசுவாசிக்கிறவர்கள் சொல்ல போறீங்க. இந்த தேவ செய்தி மூலமாய் கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த போறீங்க. இந்த வார்த்தை மனிதனுடைய வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி தந்திருக்கிறார். இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறார், உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனே, மனுஷியே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். வாலிப பருவத்தில் சிருஷ்டிகரை நினைத்து அவருக்குள்ளே காணப்படுகிற வாலிப பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்? அவர் சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஆண்டவர் உண்மையின் தேவன், உண்மை உள்ளவர். கர்த்தரோ உண்மை உள்ளவர், கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. என்னாகமம் 23:19 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அடுத்த பகுதியை பாருங்க. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? சொல்லியும், அவருக்கு இதெல்லாம் சர்வசாதாரணமான காரியம். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனித்தும் வார்த்தையை தந்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ? நிச்சயமாய் கர்த்தர் நிறைவேற்றி தர வல்லவராயிருக்கிறார். விசுவாசியுங்கள், விசுவாசித்து கொண்டே இருங்கள். ஏனென்றால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தையை உங்களுக்கு நிறைவேற்றி தர வல்லவராயிருக்கிறார். நிறைவேற்றி தந்து அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். அடையாளமாய் யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம், ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தேவன் யோசுவாவை நோக்கி, யோசுவா 3:7, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல யோசுவாவே உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் அறியும்படிக்கு
இன்று இந்த நாளில் அவள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். நான் இந்த வசனத்தை கொஞ்சம் கூட்டி சொல்லுகிறேன். கர்த்தர் யோசுவாவை நோக்கி சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல யோசுவாவே உன்னோடும் இருக்கிறேன். அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே மகளே தேவ ஜனமே நான் உங்களோடும் கூட இருக்கிறேன் என்பதை நீங்கள் அறியும்படிக்கு இன்று உங்களை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவேன். ஆண்டவர் மோசையோட மட்டும் இல்லை, யோசுவாவோடையும் கூட இருந்தார். யோசுவாவோடு கூட மட்டும் இல்லை, என்னோடும் அவர் கூட இருக்கிறார். அவர் இருக்கிறபடினால், என்னோடு இருக்கிறபடினால் தான் நான் இன்றைக்கு ஜீவனோடு காணப்படுகிறேன். இன்றைக்கு நான் ஜீவனோடு காணப்படுகிறேன். கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருந்த, கர்த்தர் உங்களுக்கு தந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது, நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், மனமகிழ்ச்சியாய் வாழுங்கள், மேன்மையாக காணப்படுவீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாய் இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்மை உயர்த்தி நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். தம் வார்த்தைகளை நமக்காய் நிறைவேற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். இதோ மேன்மையானவைகளை செய்ய போகிறார். தேவ செய்திக்கு நேராக கடந்து வர விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோசுவா 6:1. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. அந்த அடைக்கப்பட்ட அந்த வாசல் வழியாய் ஒருவர் உள்ளே போகவும் முடியாது, போகவும் இல்லை, வெளியே வரவும் இல்லை. வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்படுகிறார்கள். வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் நமக்கு முன்பாய் அடைக்கப்பட்டிருக்கின்றது, அடைக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கும் நாம் அதை அனுபவித்து வருகிறோம். இந்த ஒரு வாசல் திறந்தால், இந்த அடைக்கப்பட்ட இந்த காரியம் திறந்தால், இது வழியாக நான் பிரவேசிப்பேனே, இந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வேனே. இந்த வாசல் மூடி இருந்தால் எனக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள் வராமல் இருக்குமே. இப்படி அடைக்கப்பட்டதை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அடைக்கப்பட்டதற்கு முன்பாய் நாம் காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையே அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை காணப்படுகிறது. கர்த்தர் இன்றைக்கு அந்த அடைப்பை நீக்கப் போகிறார். ஆமென். நீக்கப் போகிறார். கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண போகிறார். அடைக்கப்பட்ட காரியங்கள், என்னென்ன காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். குடும்பத்தில் அநேகர் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். அநேகர் நன்மை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். குடும்பத்துக்குள்ளே மன மகிழ்ச்சியோடு காணப்பட வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். வேலை செய்கிற ஸ்தலமாய் தான் சேர்ந்த வேலைகளிலே மேன்மையை காண வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். ஆனால் ஒரு மனுஷன், ஒரு மனுஷி அதிகாலையில் எழும்பி பார்ப்பது அடைக்கப்பட்டதை தான் பார்க்கிறார்கள். இது வரும் என்று நினைத்தேனே, வரவில்லையே. இங்கு போக வேண்டும் என்று நினைத்தேனே, போக முடியவில்லையே. அடைப்பு, அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதுதான் எனக்கு பிரியம் என்று சொல்லுகிறார். அந்த பிரியத்தை அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். நான் அந்த அடைப்புகள் எல்லாம் மாற்றப் போகிறேன் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த அடைப்புகள் எல்லாம் உடைத்து நுறக்கப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் பிள்ளை எத்தனை நாள் இந்த அடைப்புக்கு முன்பாக நின்று அழுது கொண்டிருந்தது. ஒரு சின்ன ஒரு உயர்வு, ஒரு சின்ன ஒரு ப்ரமோஷன், ஒரு சின்ன ஒரு ஆசீர்வாதம், ஒரு சின்ன ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் எனக்கு கிடைக்காதா? ஆனால் பிசாசனம் அதை எல்லாவற்றையும் அடைத்திருந்தானே. இந்த அடைப்புகள், இந்த திரைகள் எல்லாம் இன்றைக்கு விலகி போக போகிறது. ஆமென். என்னென்ன காரியம் அடைக்கப்பட்டிருந்தது நினைத்து பாருங்கள், நினைத்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும்படியாய் மோசே வருகிறார். அதன் பிறகு மோசேயின் காலத்துக்கு பிறகு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு அழைத்து செல்ல கர்த்தர் யோசுவாவை கொண்டு வருகிறார். யோசுவா வருகிறார். இப்பொழுது அவர்கள் எரிகோவை தாண்டி போக வேண்டும். கிட்டத்தட்ட எரிகோ பக்கத்தில் அவர்கள் வந்து விட்டார்கள். எரிகோவை தாண்டுவதற்கு முன்பாக இன்னும் ஒன்றை அவர் கடந்து செல்ல வேண்டியது இருக்கிறது. யோர்தான் என்கிற நதி. அந்த யோர்தான் கரை புரண்டு வருகிறது. ஏராளமான தண்ணீர் வருகிறது. அந்த யோர்தானை தாண்டி அவர்கள் போக வேண்டும்.
அப்பொழுது ஆசாரியரிடம் சொல்லுகிறான், நீங்கள் அந்த தண்ணீரிலே கால் ஊன்றி நில்லுங்கள், உங்கள் உள்ளங்கால் படும்படியாய் தண்ணீருக்குள்ளே நில்லுங்கள். அப்பொழுது தண்ணீர் ஒரு மலை போல குவிந்திருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று. என் அன்பிற்குரியவர்களே, சகோதரி சகோதரியே, நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீ கால் ஊன்றி நில், கர்த்தர் உனக்கு வழியை உருவாக்கி தருவார். எங்கேயும் சார்ந்து நிற்காதே, யாரையும் சார்ந்து நிற்காதே. கர்த்தர் உனக்கு அந்த வல்லமையும் உனக்கு அந்த கிருபையையும் உனக்கு அந்த ஞானத்தையும் தந்திருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய ஆலோசனையை கேட்கிறார்கள். இதன்படி செய்தால் என்ன, இதன்படி நடந்தால் என்ன? ஆலோசனை தேவைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த எல்லா ஆலோசனைக்கும் மேலான ஒரு ஆலோசனை இருக்கிறது. ஆண்டவர் ஆலோசனை கர்த்தா என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யோசனையிலும் ஆலோசனையிலும் எல்லாவற்றிலும் பெரியவராய் இருக்கிறார் என்று. இப்பொழுது வழிநடத்த வேண்டிய ஜனங்களை யோசுவா வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆசாரியன் அந்த தண்ணீரில் நிற்கிற வேளையிலே, ஆசாரியன் அந்த யோர்தான் நதியிலே தன் உள்ளங்கால் நனைகிற வேளையிலே, உள்ளங்கால் நனைகிற வேளையிலே, முழங்கால் அல்ல, உள்ளங்கால் நனைகிற வேளையிலேயே அந்த தண்ணீர் எல்லாம் ஒரு பக்கம் குவியலாய் நிற்கும், இன்னொரு பக்கம் தண்ணீர் இல்லாமல் வறண்டு போனதாய் காணப்படும். என் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எப்படி போனார்களாம்? கால் நனையாமல் உலர்ந்த தரையிலே நடந்தார்களாம். இதற்கு முன்பாக ஒரு சம்பவம் இப்படி நடந்தது. எங்கே? செங்கடல்ல. அங்கேயும் கால் நனையாமல் அவர்கள் நடந்து போனார்களாம், உலர்ந்த தடையிலே நடந்து போனார். ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள், எல்லாரும் இந்த வார்த்தையை கேளுங்கள். ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள், விசுவாச வாழ்க்கையிலே எதிரே வருகிற, எதிர்த்து நிற்கிற, பயம் காட்டுகிற, உங்களை பின் வாங்குகிற, உங்களை பின்மாற்றத்துக்கு நேராக அழைத்து செல்கிற எந்த கிரியைகளும் அது உங்களுக்கு தடைகள் அல்ல. அது உங்களுக்கு தடைகள் அல்ல. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த தடைகளை, அது தடைகளாகவே இருக்காது, ஆனால் அந்த தடைகளை நீங்கள் மிதித்து செல்வீர்கள் என்றால் அது நீங்கள் ஏறுகிற ஒரு படியை போல கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. வருகிறது, தடைகள் வருகிறது, எவ்வளவோ தடைகள் வருகிறது. மிதித்து செல்லுங்கள், போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. அதற்கு இன்னொரு அருமையான ஒரு வேத பகுதி ஆண்டவர் தந்திருக்கிறார். நீங்கள் போயிட்டே இருங்க, அது ஏறுகிற படிகளாய் காணப்படும். அங்கே எரிக கோட்டை கீழே விழணும். அதுக்கு முன்பாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை உற்சாகப்படுத்தத்தான் ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் அவர்களை இந்த யோர்தான் பாதையிலே கொண்டு போகிறார். சிம்பிளாக நடந்து போகிறாங்க, கடந்து போகிறாங்க. அது அவர்களுக்கு தடையாக இருக்கவே இல்லை. ஹல்லேலூயா. பெருக்கெடுத்து வருகிற யோர்தான் நதி, அந்த யோர்தான் வெள்ளம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தடையா இல்லை, தடையாக இருந்தது. இவர்களை இப்பொழுது மிதித்து செல்லும்படியாய், மிதித்து ஏறி செல்லும்படியாய் ஒரு படியாய் அதை கர்த்தர் மாற்றுகிறார். சொல்லுங்க, பேசுங்க, நான் படிகளாய், அதை படிகளாய் நான் மாற்றி நான் அதன் மேலே மிதித்து செல்வேன் என்று. படிகளாய் போகிற வேளையில் உயர்வார இடத்துக்கு தான் போகிறீங்க. ஆமீன். படி கீழே போகாது, படி மேலே தான் போகும். படிகளாய் நான் அதை மாற்றி அதில் ஏறி செல்லுகிறேன் என்று ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளாகிய நமக்கு, இஸ்ரவேலராகிய நமக்கு வழிவிட எந்த சூழ்நிலையும் எந்த கிரியைகளும் எழும்ப முடியாது, தடை செய்யவே முடியாது. தடை என்று நாம் நினைத்தோம் என்றால் அது தடை. இது எனக்கு தடை இல்லை என்று நாம் சொல்வோம் என்றால் அது தடை இல்லை. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தடை என்று தான் சொல்லி இருப்பார்கள், ஆனால் அது தடை இல்லை. கர்த்தருடைய வார்த்தையின்படி அதை செய்கிறார். அந்த தடைகள் உடைந்து போகிறது, யோர்தான் நதி பிளந்து போகிறது. இவள் கால் நனையாமல் உலர்ந்த தரையிலே இவர் நடந்து போகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13, 14, 15. பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். அவன் அந்த யோர்தான் நதியை தாண்டிய பிறகு இனி எரிகோ சொல்ல வேண்டுமே. தன் கண்களை ஏறெடுத்து அவன் பார்க்கிற வேளையில் அவன் கண்களுக்கு முன்பாய் எரிகோ மதில் தெரியவில்லை, மாறாக இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நிற்கிறார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ, எங்களை சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான்.
நதியை தாண்டி, யோர்தான் நதியை தாண்டி அக்கறைக்கு வந்து விட்டார்கள். யோசுவா முன் செல்லுகிறான். முன் சென்று தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். அவனுக்கு வித்தியாசமான ஒரு தரிசனம் அங்கு கிடைக்கிறது. தரிசனம் கிடைக்கிறது. பாருங்க, ஒரு தடையை உடைத்து நாம் போகிற வேளையில நமக்கு அங்கே கர்த்தர் மகிழ்ச்சியை வைத்திருப்பார், தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார். இங்கே பார்க்கிற வேளையில் இவன் இந்த மகிழ்ச்சியோடு இவன் கடந்து செல்லுகிற வேளையில் அங்கே பார்க்கிறான், ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றாராம். அவருடைய கையில் உருவின பட்டயம் இருந்ததாம். இவன் கேட்கிறான், ஐயா, நீர் எங்களை சேர்ந்தவரோ? எங்கள் சத்துருக்களை. அவ்வளவு பெரிய உருவம். அவருடைய முகம் இவனுக்கு பார்க்க முடியவில்லை. மாறாக அவருடைய கருத்தில் ஒரு பட்டயம் இருக்கிறது, அதை மட்டும் பார்க்கிறான். அப்பொழுது 14வது வசனம், அப்பொழுது அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். ஒரு அல்லேலூயா. ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள், தடைகளை உங்களால் உடைக்க முடியாது. எரிகோ மதில் போன்ற அந்த மதிலை உடைக்க முடியாது. எரிகோ மதில் உங்களுக்கு முன்பாய் அடைக்கப்பட்டிருக்க ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் ஜெபமும் உங்கள் கண்ணீரும் உங்கள் விண்ணப்பங்களும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற வேளையில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சேனையின் அதிபதி அங்கு வருவார், உங்களுக்காக யுத்தம் செய்ய வருவார். வேதத்தை பார்க்கிற வேளையில் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சேனையின் அதிபதியாய் அங்கே அனுப்பி இருக்கிறார். பரிசுத்தவான்கள் அப்படிதான் சொல்லுகிறார்கள், விளக்கமாக சொல்லுகிறார்கள், நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதி. பாடுறோம் இல்லை, சேனை அதிபர் நம் கர்த்தருக்கு செலுத்துவோம் கனமும் மகிமை. ஜெய கிறிஸ்து முன் செல்லுகிறார், ஜெயமாய் நம்மை நடத்துவார். ஆமேன். அங்கு பார்க்கிற வேளையில் நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். இப்பொழுது வந்தேன் என்றார். ஏன்? உனக்கு முன்பாக இருக்கிற அந்த எரிகோ மதில் உடைக்க வேண்டும். உங்களால் அது கூடாது, ஆனால் சேனையின் அதிபதியாக இயேசுவால் அது கூடும். அது கூடும். என்னால் முடியாதுப்பா, என்னால் முடியாது. நான் ஒருக்கா வேணா போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன். போகாதுங்க, முழங்கால் படியிருங்க, முழங்கால் படியிடுங்க. அந்த பட்டயத்தை பார்த்த உடனே, அந்த சேனை அதிபதியை பார்த்த உடனே இந்த யோசுவா என்ன செய்திருக்கிறான் பாருங்க. சேனையின் அதிபதியாக இப்பொழுது வந்தேன் என்று சொன்ன உடனே யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் உமது அடியனாகிய எனக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். என்னவென்று கேட்டான். என்னவென்று கேட்டான். பிதாவாகிய தேவன் மோசேயை முதலாய் சந்திக்கிற வேளையில் ஒரு முட்செடி எரிந்து கொண்டு இருக்கிறது. அந்த முட்செடி எரிந்து கொண்டு இருக்கிற வேளையில் போய் பார்க்க போனான், வேடிக்கை பார்க்க போனான். ஆனால் உள்ளே தேவதூதன் நின்று கொண்டிருப்பது இவன் கண்களுக்கு தெரிந்தது. இவன் அதை காணவில்லை, அலட்சியம் பண்ணிவிட்டான். திரும்ப ஒரு சத்தம் வருகிறது, மோசே, மோசே, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம், பரிசுத்த பூமி, உன் பாதரட்சைகளை கழற்றி போடு என்று சொன்னார். இங்கவும் வருகிறது, யோசுவாவை நோக்கி, உன் கால்கள் நிற்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு. நிற்கிற இடம் ஏன் பரிசுத்தமானது? பரிசுத்தமானவர் அங்கு நிற்கிறார். அவருக்கு முன்பாக நிற்கும்போது நீயும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அவன் அப்படியே செய்தான். அப்படியே செய்தான். எவ்வளோ அற்புதம் பாருங்க பிரியமானவர்களே. ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள், ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் சேனையின் தேவனாய் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறபடினால தான் நாம் இன்றைக்கும் உலகத்தில் உயிரோடு காணப்படுகிறோம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு அநேக காரியங்கள் உங்களுக்கு முன்பாய் அடைக்கப்பட்டிருக்கிறது. நீ கலங்காத, நீ திகையாத, நீ பயப்படாத, நீ அவருக்கு பின்பாக செல்லு. நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், இந்த சேனைகள் எல்லாம் அந்த சேனை அதிபருக்கு முன்பாக, சேனையின் அதிபதிக்கும் முன்பாக அல்ல பின்னால் சென்று கொண்டிருக்கும். அவர் சொல்லுகிறார், 6 நாள் ஒரு தடவை சுத்துங்க, 7வது நாளோ
7 தரம் சுத்துங்கன்னு. முன்னால் அவர் செல்ல, பின்னால் அந்த படை செல்ல, அந்த எரிகோ மதில் வீழ்ந்ததென்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து உனக்காக யுத்தம் செய்பவர், அவர் வெற்றி சிறந்தவர். அவர் யோர்தானை பிளந்தது போல தேவ வல்லமையானது உன்னை தடை செய்கிற எல்லா காரியத்தையும் பிளந்து போடுவதாக, எல்லாவற்றிலும் அதை உடைக்கப்படுவதாக. தேவ வல்லமையை கொண்டவர், வல்லமையின் தேவம் இப்பொழுது உனக்கு முன் செல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன் சென்றார். யோசுவா பின்னால் போகிறார். ஜனங்கள் எல்லாம் சுற்றி 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 வராங்க. நடந்தது என்ன? நடந்தது என்ன? ஒருவரும் போக முடியாத, ஒருவரும் செல்ல முடியாத, ஒருவரும் பார்க்க முடியாத ஒரு கோட்டை, ஒரு மதில் உடைந்து அதன் மேலே ஏறி நின்று ஜனங்கள் ஆர்ப்பரிக்கும்படியாய், ஆண்டவரை துதிக்கும்படியாய் ஒரு அற்புதம் நடந்தது. இடையிலே உள்ள காரியங்களை நான் சொல்ல விரும்பவில்லை. நான் இன்றைக்கு சொல்வது என்னவென்றால், முதலில் சொன்னது போல நீ ஆண்டவர் பேரில் விசுவாசம் வைத்து அந்த தடைகளை நீ மிதித்து செல்வாய் என்றால், அந்த மிதித்து செல்லுகிற அந்த தடையானது உனக்கு ஒரு படியாய் மாறும். நீ அந்த படியின் மேலே ஏறி 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 மேலே போய் அங்கே நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வாய். அதை பாராதே, அதை பார்த்து பயப்படாதே, அந்த தடைகளை பார்த்து பயப்படாதே. இத்தனை வருஷமா படித்தேனே, நல்ல மார்க்கு கிடைச்சது, நான் விரும்பின ஒரு வேலை கிடைக்கவில்லையே, இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பார். தடைகளை உடைத்து உயர்ந்த ஸ்தானத்தில் உன்னை உட்கார வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமீன். போராட்டம் தான், பிரச்சனை தான், வேதனை தான், பாடுகள், உபத்திரம், ஏமாற்றம், தோல்வி தான். சும்மா போறவன் கூட உன்னை பார்த்து பரியாசம் பண்ணிட்டு போவான், பண்ணட்டுமே. ஆனால் எல்லா கண்களும் உன்னை நோக்கி பார்க்க முடியாது. கர்த்தர் மேன்மைப்படுத்தவர் வல்லவராயிருக்கிறார். மேன்மைப்படுத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை மேன்மைப்படுத்தவர் வல்லவராய் இருந்தார். யோசுவாவை மேன்மைப்படுத்தவர் வல்லவராய் இருந்தார். ஒருவரும் போக முடியாத, வர முடியாத இடத்திற்குள்ளே ஜனங்கள் சென்று ஆர்ப்பரிக்கும்படியாய் அந்த அடைப்பை உடைக்க வேண்டும் என்றால், என் தேவனாகிய சேனைகளின் தேவனாகிய கர்த்தரால் முடியும் என்றால், உன் வாழ்க்கையில் சின்ன காரியம், ஒரு அற்ப காரியத்தையும் என் தேவனால் உடைக்க முடியும், அதை நொறுக்க முடியும். என் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்த போகிறார். அவர் பலத்த கைக்குள்ள அடங்கியிருந்து ஜெபித்துக் கொண்டிருங்கள். முழங்கால் படிட்டு ஜெபித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்தருக்கு முன்பாய் உங்களை பரிசுத்தப்படுத்தி ஜெபித்துக் கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம். கர்த்தர் ஜெயத்தை தர வல்லவராயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து சென்றார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை மிதித்து சென்றார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆர்ப்பரித்து சென்றார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தி சென்றார்கள். இதோ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியை நான் எழுதி கொண்டிருக்கிற வேளையிலே, படித்து தியானித்து கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு வசனத்தை ஆண்டவர் தந்தார். இன்றைக்கு இந்த உலகத்திலே ஒரு அலறலின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவரை அறிந்த ஜனங்கள் மத்தியிலே ஒரு அலறலின் சத்தம், ஒரு வேதனையின் சத்தம், ஒரு துக்கத்தின் சத்தம், இருதயம் உடைந்து போகிற போல ஒரு சத்தம் வருகிறது. என்ன சத்தம் தெரியுமா? ரோமரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமன்ஸ் சாப்டர் 7 verse 24. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நிர்பந்தமான மனுஷன் நான், எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நிர்பந்தமான ஒரு மனுஷன் நான். இந்த மரண சரீரம் என்று சொல்லுகிற வேளையிலே என் சரீரமானது மரணத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது. இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? கதறலின் சத்தம், அலறுகிற சத்தம் இந்த உலகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. பரிதாபமான ஒரு நிலைமை. காப்பாற்ற ஒருவரும் இல்லை, ஆறுதல் சொல்வார் ஒருவரும் இல்லை. இந்த புலம்பலுக்கு, இந்த மரணக்கட்டுக்கு, இந்த நிர்பந்தமான நிலைக்கு தள்ளப்பட்ட சகோதரியே, உனக்கு ஒரு விடுதலையை கொடுக்க என் தேவனால் முடியும். உன்னை விடுவிக்க என் தேவனால் முடியும். நீ சொல்லுகிறாய் நீ நிர்பந்தமான மனுஷன் என்று. காரணம், நீ எங்கேயோ தூரமாய் போய்விட்டபடியினால, ஆண்டவரை விட்டு விலகி சென்றபடியினால, இன்னைக்கு அனுபவிக்கிற காரியங்களை பார்க்கிற வேளையில ஒரு நிர்பந்தமான மனிதனாய் காணப்படுகிறாய். தப்ப முடியவில்லை.
உன்னை சுற்றியே ஒரு வேலியை அமைத்து அந்த அடைப்புக்குள்ளே நீ இருந்து கதறிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் அந்த அடைப்பு, அந்த சுற்றிப்பு இருக்கிற வேலி என் தேவனால் உண்டான வேலி அல்ல, நீ உருவாக்கின வேலி. அந்த வேலி உனக்கு ஒரு கட்டுகளாய் மாறியிருக்கிறது. அதிலிருந்து உனக்கு ஒரு விடுதலையை நீ வேண்டுமென்று நீ தவிக்கிறாயோ, எல்லா வாசலும் அடைக்கப்பட்டு தனிமையில் கதறுகிறாயோ, இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்மேல் மனதுருகிறவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். மத்தேயு 15:32 சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். ஒரு சின்ன ஒரு காரியத்தை பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ மன உருக்கொள்ளவன. 3 நாள் என் கூட இருந்தாங்க, சாப்பிடுவதற்கு இவங்களுக்கு ஒன்றும் இல்லை, இவர்களை பட்டினியாய் நான் அனுப்பிவிடக்கூடாது, நான் இவர்களுக்காய் பரிதபிக்கிறேன். இயேசுவோடு கூட இருக்கிறவர்களுக்காய் இயேசு பரிதபிக்கிறார். இயேசுவோடு நீ கூட இருந்தாய் என்றால் இந்த மரண சரீரத்திலிருந்து அவர் உன்னை விடுதலையாக்குவார். அவர் உன்னை விடுதலையாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நீ நிர்பந்தமான ஒரு மனுஷன் கிடையாது. என் தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு இஸ்ரவேலாய் உன்னை அவர் மாற்ற விரும்புகிறார். உனக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரை அண்டிக்கொள்ள, ஆண்டவர் பக்கத்திலே வர, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள, ஆண்டவரை பாதத்தில் காத்திருக்கிற ஆயத்தமா? கர்த்தர் எல்லா கட்டுகளிலிருந்தும் எல்லாவற்றிலிருந்தும் உன்னை விடுதலையாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எரிகோவின் வாசல் அடைக்கப்பட்டிருந்தது. எரிகோ வாசல் அடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் அந்த வாசலை, அந்த எரிகோவை, அடைக்கப்பட்டிருந்த அந்த கோட்டையை உடைத்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினாராம். அத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்காக என் தேவனாகிய கர்த்தர் அந்த எரிகோவை வீழ்த்தினார் என்றால், ஒருவனுக்காக, ஒருத்திக்காக, உன் குடும்பத்துக்காக கர்த்தர் இந்த காரியத்தை செய்ய முடியாதா? நிர்பந்தமான மனுஷனே, எங்கேயோ இருக்கிற நிர்பந்தமான மனுஷனே, மரணத்துக்கு நேராக கடந்து செல்லுகிற மனுஷனே, யார் என்னை விடுதலை ஆக்குவார் என்ற கேள்வி இருக்கிறதல்லவா? யார் எனக்கு சுகங்கள் தருவார்கள்? யார் என்னை பாதுகாப்பார்கள்? யார் எனக்கு உணவளிப்பார்கள்? ஆனால் உனக்காக என் ஆண்டவர் பரிதபிக்கிறாராம். ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். நாம் ஜெபிப்போமா? ஒரு விடுதலைக்காய் நாம் ஜெபிப்போமா? எல்லாரும் நாம் எழுந்து நின்று, ஆண்டவரே என் வாழ்க்கையிலும் கூட அநேக காரியங்கள் அடைபட்டிருக்கிறது. இயேசு அழைக்கிறார். இன்று பிதாவின் சேனையின் அதிபதியாகிய இயேசு உன்னிடமாய் வருகிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? உனக்காக நான் பரிதாபப்படுகிறேன், உனக்காக நான் பரிதபிக்கிறேன். உன்னை உன் மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பாதை மாறினாயோ, மனுஷ ஆலோசனையின்படி நடந்தாயோ, இயேசுவை மறந்தாயோ, உன் ஜெப ஆவி உன்னை விட்டு தொலைந்து போனதோ, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல், கேட்க முடியாமல் எங்கேயோ கடந்து கொண்டிருக்கிறாயோ, பாவத்தில் விழுந்து விட்டாயே, நிமித்தமா எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருக்கிறாயே, இதன் முடிவுதான் நிர்பந்தமான மனுஷன். இந்த மரண சரீரத்திலிருந்து இல்லை உன்னை விடுவிக்க ஒருவரும் கிடையாது. உன்னோடு எத்தனையோ பேர் இருந்தார்களே, துராலோசனை கொடுத்த வேளையில மகிழ்ச்சியாக இருந்தாயே, உன்னை அலக்களிக்கக்கூடிய அலக்களிப்பின் ஆகிய உனக்குள்ளே அனுப்பினார்களே, அப்பொழுது கூட நீ மகிழ்ச்சியாக இருந்தாயே. இன்றைக்கு கதறுகிறாய் அல்லவா? மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்கள்? யார் என்னை விடுதலையாக்குவார்? இதோ சேனையின் அதிபதியிடம் ஓடிவா. நிர்பந்தமான நிலைமையிலிருந்து, மரண சரீரத்திலிருந்து உனக்காக பரிதபிக்கக்கூடிய சேனையின் அதிபதியிடம் ஓடிவா. ஜெயம் உண்டு. கர்த்தர் ஜெயத்தை தருகிறார். மறுபடியும் சொல்கிறேன், பல லட்சக்கணக்கான மக்களுக்கு, பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு
இந்த சேனையின் அதிபதி ஆசீர்வாதமாய் இருந்து யோர்தான் வழியாய் நடத்தி மறுபடியுமாய் அந்த எரிகோவை இடித்து விழப்பண்ணி அதன் மேலே அமர்ந்திருந்து கானான் தேசத்துக்கு செல்லும்படியாய் ஆர்ப்பரித்தார்களே, உன் ஒருவனுக்காக அவர் செய்ய முடியாதா? என்ன நிலைமையிலே காணப்படுகிறாய்? மேட்டிமையின் ஆவி, பெருமையின் ஆவி, அகந்தையின் ஆவி, இருமாப்பின் ஆவி, நான் என்கிற ஆவி, இந்த பொல்லாத ஆவிகள் இன்றைக்கு நிர்பந்தமான மனுஷராய் தள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் தேவனுடைய சமூகத்தில் ஆடி பாடி துதித்து ஜெபித்து அபிஷேகத்தில் நிறைந்து அந்நிய பாஷை பேசின உன் வாய் இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறதே, கட்டப்பட்டிருக்கிறதே. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்துக்கு சொல்லி இந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. இன்றைக்கு கர்த்தர் உனக்காய் பரிதபிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த பரிதபிப்பை பெற்றுக்கொள்ள அவர் சமூகத்துக்கு முன்பாய் வா. இது ஒரு கடைசி தருணம், கடைசி தருணம். யார் யாரையோ நம்பி எவனையெல்லாமோ நம்பி இன்றைக்கு வெறும் கையோடு தெருவழியாய் அலைந்து கொண்டிருக்கிறேன். உன்னை தெருவில் அலைய வைக்க அல்ல, உன்னைக்கு தூக்கி சுமக்கும்படியாய் கர்த்தர் வருகிறார். தூக்கி சுமக்கும்படியாய் கர்த்தர் வருகிறார். ஒரு விசை ஒப்புக்கொடு, ஒரே ஒரு விசை ஒப்புக்கொடு. இந்த மாதம் முடிவதற்கு முன்பாக, இந்த மாதம் முடிவதற்கு முன்பாக கர்த்தர் உன்னை உயர்த்துவார், உயர்த்துவார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? இதோ கர்த்தர் இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். மேன்மை வேண்டுமா? நிர்பந்தமான நிலைமை வேண்டுமா? மரண சரீரம் வேண்டுமா? மேன்மையான மகிமையான அபிஷேகமான காரியங்கள் நடக்க வேண்டுமா? சிந்தித்துப்பார், சிந்தித்துப்பார். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீ சொன்ன வசனத்தின்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, நீர் உம்முடைய நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை ஆண்டவரே. என் ஜனத்தை உயர்த்தப் போகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். என் ஜனத்தை ஆசீர்வதிக்கப் போகிறீர், அதற்காக முக்கிய நன்றி ஆண்டவரே. இன்றைக்கும் ஒவ்வொருக்கும் முன்பாய் சேனையின் தேவனாகிய சேனையின் அதிபதியாகிய இயேசு நீர் வந்திருக்கிறீர், அதற்காக முக்கிய ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, கதறுகிற ஆண்டவரே, சத்தமிடுகிற கண்ணீர் வடிக்கிற உம்முடைய பிள்ளைகளை, அந்த நிர்பந்தமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை, நிர்பந்தமான மனுஷியா இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிக்கும்படியாய் விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த மரண சரீரத்திலிருந்து நீர் விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் சொன்னீர் ஆண்டவரே, உம்மோடு இருந்த ஜனங்களுக்காக நீர் பரிதவித்தீர் என்று. இன்றைக்கு உம்மோடு கிட்டி சேரும்படியாய், அப்பா பிதாவை என்று அழைத்து உம்மை சேர்ந்து வருகிற உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியாய், அந்த ஜனங்களுக்காக நீர் பரிதவிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ரட்சியும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே. ஒருவரும் கர்த்தாவே இந்த மரண சரீரத்துக்கு மரணத்துக்கு ஒப்புக்கொடாத வண்ணம் நீர் ஒவ்வொருவரை ரட்சிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாள் ஒரு வித்தியாசமான நாளாக இருக்கட்டும் கர்த்தாவே. இன்று எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உம்முடைய பிள்ளைகள், ஒப்பு கொடுத்த பிள்ளைகள், ஜெபித்த பிள்ளைகள், அண்டே வந்த பிள்ளைகள், ஆண்டவரே தங்களை அர்ப்பணித்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மேன்மைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எவ்வளவோ தடைகள், அந்த தடைகள் எல்லாம் படிகளாய் மாற்றுகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தடைகள் எல்லாம் படிகளாய் மாற்றுகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். திருந்தாத உள்ளங்களை கர்த்தர் இன்றைக்கு திருத்த போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தூரமாய் நின்ற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே சேர்த்து அணைக்கப் போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இழப்பின் மத்தியில் நின்று வேதனையோடு காணுகிற பிள்ளைகளுக்கு இழந்து போன அத்தனையும் நீ இரட்டிப்பாய் கொடுக்க போகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ சேனையின் அதிபதி அல்லவோ, நீ சேனையின் அதிபதி அல்லவோ. அற்புதம் செய்வீராக தகப்பனே. பொய் சொல்ல நீர் ஒரு மனிதன் அல்ல ஆண்டவரே. நீர் சொல்லியும் செய்யாதிருக்கக்கூடியவர் அல்ல, வசனித்தும் நீ நிறைவேற்றுகிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தை நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறேன். பின் மாற்றத்தில் இருக்கிற
பின்மாற்றத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் திருப்பி கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். மரண சரீரம் அல்ல கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற சரீரமாய் அந்த சரீரத்துக்கு கர்த்தர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவே, யார் யார் இந்த தேவ செய்தியை கேட்டு இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் ரட்சித்து அத்தனை பேரையும் நீ மேன்மைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மேன்மைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எல்லாவற்றையும் பார்க்கிற, எல்லாவற்றையும் கேட்கிற உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல்வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. ஆண்டவரே, எல்லாம் இன்று நிறைவேற்றினபடியால் உமக்கு நன்றி. ஆண்டவரே, நிறைவேற்றினபடியால் உமக்கு நன்றி. ஆண்டவரே, தகப்பனே, விசுவாசத்தோடு ஜெபித்தவர்களுக்கு நிச்சயம் ஜெயம் உண்டு. ஆண்டவரே, தேவ வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறப் போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. சகல துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். உம்முடைய கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவரே, செழிப்பான பாதையில் இவளை நீ நடத்தப் போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யும். சகல துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தரனை ஆசீர்வதிக்கப் போகிறார். இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்கப் போகிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை எனக்காக நிறைவேற்றப் போகிறார் என்று சொல்லுகிறவர் மட்டும் இருதயத்தின் மீது கருத்தை வைத்து சத்தமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியாருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.